Shalom, Evenu Shalom, Evenu Shalom. ராஃபா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் மகிழ்ச்சியின் நேரம். தேவ செய்தி சகோதரர் பி. ஜெர்வின் ஜாஸ். Praise Jesus. Hallelujah. கிருபையே உமக்கு நன்றி, மகிமையானவரே உமக்கு நன்றி. எங்கள் இரக்கங்களின் தேவனே, எங்களோடு கூட இருக்கிறவர், இதோ சதா காலங்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் உரைத்த எங்கள் பரலோகத்தின் தேவன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் உரைத்த மகிமையின் தேவனாகிய கர்த்தர், இந்த அருமையான வேளையில் எங்களோடு கூட இருக்கிற மகிமையான ஸ்லாக்கியத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் பெரியவராய் எங்களுக்காய் ஜீவனை தந்து மூன்றாவது நாள் எங்களுக்காய் உயிரோடு எழுந்த பரலோகத்தின் தேவன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அருமையான இந்த வேளையிலே தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியில் செய்வாடும்படி இங்கு கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆவியின் அபிஷேகம் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படி நீர் எங்களோடு கூட இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கும்படி அசைவாடுகிற தேவன் எங்களோடு கூட ஆளுகை செய்யும்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே வல்லவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்கலாமா? ஹல்லேலூயா. மகிமையே உமக்கு நன்றி. வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, வர வேண்டும் நல்லவரே, வல்லவ வர வேண்டும் நல்லவரே, வல்லவ ஆமென். வர வேண்டும் சேர்ந்து வல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே,
வர வேண்டும். சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ பிள்ளைகளாகி எங்களை சமாதானத்தின் பாதைகளை நடத்தும்படி, நன்மையின் பாதைகளை நடப்பதற்கு எங்களை ஒரு விசை கூட எங்களை அர்ப்பணித்து நாங்கள் உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிற தேவன். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இந்த நாள் ஒரு மேன்மையான நாளாய் எங்களுக்கு மாறுவதாக. இந்த நாள் ஒரு மேன்மையை அனுபவிக்கிற நாளாய் மாறுவதாக. எங்கள் இயேசு, நாங்கள் நம்புகிற எங்கள் தகப்பன், நாங்கள் நம்புகிற எங்கள் மேய்ப்பர் எங்களுக்காய் உயிரோடு எழும்பினார். எங்களுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, எங்களுக்காய் அடக்கம் பண்ணப்பட்டது மட்டுமல்ல, எங்களுக்காகவோ இந்த சர்வ பூமிக்காகவோ பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் உயிரோடு எழும்பி இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களோடு கூட இருப்பதினால நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் திகைக்க வேண்டாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நலமானதை நீங்கள் தேடும்படி, நன்மையானவைகளை நீங்கள் சுதந்தரிக்கும்படி, உங்களுக்கு தேவையானவைகளை சந்திக்கிற ஒரு நாள் உங்களோடு கூட வரும்படி நான் உங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறேன். கதவு அடைக்கப்பட்ட நேரத்தில், வீட்டின் அறைக்குள்ளாய் இருக்கிற அந்த நேரத்தில் சீசர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வோம்? இனி எங்களுக்காக யார் இருக்கிறார்? எங்களுடைய தலைவரையோ எங்களுடைய தகப்பனையோ நாங்கள் இழந்து விட்டோம். இனி எங்களை நடத்துவதற்கு யார் உண்டு என்று சோர்ந்து போய் நிற்கிற நேரத்தில் பூட்டப்பட்டிருக்கிற அறைக்கு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி பயந்து கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையானதை செய்தீரே. தேவ இங்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய மத்தியிலும் நீர் அசைவாடுவீராக. நீர் எங்களுக்காய் அசைவாடுவீராக. அப்பா, இருளாய் கிடக்கிறதான எங்களுடைய வாழ்க்கையில் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல் இழந்து போவதாக. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நீர் உயிரோடு எழும்பின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிற தேவன் என்பதை அறிந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதித்து, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி, எங்களுக்காக உஜீவனை தந்து, எங்களுக்காய் மறுபடியும் உயிரோடு எழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க முழு மனதோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நன்மை கூட இருக்கட்டும், ஆளுகை செய்யும், வெறுமையாக்குகிறோம், கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உயிர்த்தெழுந்தல் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால இந்த மகிழ்ச்சியின் கூடாரத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் எங்கள் வாழ்த்துகிறோம், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கீதம்
பரிசுத்த சந்நிதி முன் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி
மறித்ததினால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, அந்த சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமை கூறெங்கே, பாதாளமை ஜெயமெங்கே. மரணமை கூறெங்கே, பாதாளமை ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், அந்த சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும்
கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசுவின் நாமம் உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம், அந்த மேலான நாமத்தை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆமென். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே. மரணத்தின் வல்லமைகள் தெரிப்பட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே. பாதாள சங்கிலிகள் அறுபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், மேலான நாமம், உயர்ந்த நாமம். பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே. பாவத்தின் வல்லமைகள் உடைபட்டு போகுதே இயேசுவின் நாமம் சொல்கையிலே. வியாதியின் வல்லமைகள் விலகியே போகுதே இயேசுவின் நாமம் இயேசு இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுது இயேசுவின் நாமம் சொல்கையிலே. எரிகோவின் வல்லைகள் பயந்து போய் ஓடுது இயேசுவின் நாமம் சொல்கையிலே. தடை செய்த மதில்கள் தளர்ந்து போய் விழுது இயேசுவின் நாமம் சொல்கையிலே. எரிகோவின் வல்லமைகள் பயந்து போய் ஓடுது இயேசுவின் நாமம் சொல்கையிலே. இயேசு நாமம் உயர்ந்த நாமம். ஆமென். நாமம் மேலான நாமத்தை உயர்த்துவோமா? இயேசு நாமம் உயர்ந்த நாமம், நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், நாமம், மேலான நாமம். சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார், மரண
மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். அறிக்கை பண்ணுங்க. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார். மரணத்தை அவர் ஜெயித்திட்டார். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம். எல்லாரும் ஆமென். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஆமென் விடுதலை வருகிறது. அந்த நாமத்தை சொல்லும் போது பேய்கள் ஓடுகிறது. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஆமென் ஹல்லேலூயா வியாதிகள் விலகுகிறது. அந்த நாமத்தை சொல்லும் போது ஆமென் சாபங்கள் உடைகிறது. ஆமென். இந்த நாளில ஆமென் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஆமென் எங்களோடு ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம், உன்னத நாமம், மேலான நாமம். இயேசு நாமம் உயர்ந்த நாமம். ஆமென். அந்த நாமத்தை ஆமென் எல்லா மரணத்தை ஜெயித்த நாமம், உயிரோடு எழுந்த தெய்வம். ஆமென் ஹல்லேலூயா. பாதாளத்தை ஆமென் வென்றவர், சாவை வென்றவர். ஆமென் மரணத்தை கூரை உடைத்தவர். ஆமென் இந்த நாளில நம்முடைய எல்லாவற்றையும் ஆமென் அவர் கிரியை செய்ய ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நாமத்தை ஹல்லேலூயா கரங்களை தட்டி அந்த நாமம் உயர்ந்த நாமம் ஹல்லேலூயா. அந்த நாமத்தை இயேசுவே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று ஆமென் ஹல்லேலூயா. அந்த ஆமென் பர்த்திமேயு என்கிற குருடன் கூப்பிட்ட போது இயேசு நின்று அவனுக்கு பதில் கொடுத்தார். ஆமென். இந்த நாளில இந்த உயிர்த்தெழுந்த நாளில கர்த்தரை கூப்பிடுகிற உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் மாறுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அந்த நாமத்தை கூப்பிடும் போது ஆமென் கட்டுகள் உடைகிறது. ஆமென் ஹல்லேலூயா. சமாதானம் தருகிற நாமம், ஆமென் சந்தோஷம் தருகிற நாமம் ஹல்லேலூயா. அந்த நாமத்தை இயேசுவே ஓ ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நோக்கி கூப்பிடுவோமா? எல்லா கரங்களை உயர்த்தி வீட்டில் இருந்தாலும் ஆமென் என்ன செஞ்சிருந்தாலும் கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை நோக்கி இயேசுவே ஹல்லேலூயா இயேசப்பான்னு கூப்பிடுங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி இயேசுவே ஓ ஹல்லேலூயா. வல்லமை உள்ள நாமம். ஆமென் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாமம் உயர்ந்த நாமம், உன்னதமான நாமம். ஆமென் ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு மேலாக ஆமென் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமென் எல்லா முழங்காலும் முடங்குகிற நாமம், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற நாமம், அது ஒரே ஒரு நாமம், இயேசு என்கிற நாமம். இந்த நாளில அந்த நாமத்துக்கு வல்லமை உண்டு. அந்த நாமத்தை சொல்லும் போது ஆமென் ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்களானாலும் இந்த நாமத்தின் முன்பாக எதுவும் நிற்க முடிவதில்லை. இந்த நாமத்திற்கு முன்பதாக எந்த காரியங்களும் உங்களை தடுக்க முடியாது. ஆமென். அந்த நாமம் ஆமென் உங்களுக்குள்ள ஆமென் கிரியை செய்கிறது. உங்க வாழ்க்கையில ஆமென் வெற்றியை தருகிற நாமம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருந்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனை வேளையில உங்கள் மத்தியில ஆமென் நம் மத்தியில ஆமென் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரசனம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் வரும்போது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். அவருடைய பிரசன்னத்தின் முன்பாக எதுவுமே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அவருடைய பிரசனம் வரும்போது அது எந்த காரியங்களா இருந்தாலும் ஆமென் அது மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த நாமத்தை ஆமென் உயிரோடு எழுந்த இயேசப்பாவை எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா உயிரோடு எழுந்தவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே
உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. Lord, we worship you. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, ஆமென், உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். Yes, Daddy. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. வெற்றி சிறந்தவர், ஆமென். சாவை வென்றவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை அகிலத்தை படைத்தவர், அந்த அகிலத்தை ஆள்கிறவர், ஆமென். ஆராதனை செய்கிறோம். உமக்கு மாத்திரமே ஆராதனை. ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, நீங்கள் ஆராதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா. நீங்க இருக்கிற இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. Worship Him, amen. Worship Him, amen. Hallelujah, hallelujah, Hosanna, hallelujah, Hosanna. Hallelujah, hallelujah, hallelujah.
ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. உயிர் தெழுந்த தேவன், ஆமென். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எதுவும் நிற்க முடிவதில்லை. ஹalleluya. இந்த நாளில, ஆமென், அந்த உயிர் தெழுந்த நாளில அவருடைய வல்லமை, ஆமென், உங்க வாழ்க்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டியோ வாய்களை திறந்தோ ஆமென் சொல்லி, ஆமென், ஹalleluya, பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya. அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமை, ஆமென், ஹalleluya, நிகர் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவரே உயர்ந்தவர், அவரே ராஜாதி ராஜா, அவரே, ஆமென், ஹalleluya, ஆளுகை செய்கிறவர், அவரே, ஆமென், வெற்றி சிறந்தவர். இன்றைக்கும் சிங்காசனத்துல வீற்றிருந்து, ஆமென், நமக்காக, ஆமென், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் அந்த உயர்ந்த ராஜாவை, ஆமென், ஹalleluya, ஹalleluya, கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, எனக்காக மரித்தீரே, எனக்காக, ஆமென், ஹalleluya, பாவத்தை சுமந்தீரே, ஆமென், எனக்காக, ஆமென், ஹalleluya, ஜீவன் தந்தீரே. ஓ, என்னை வாழ வைப்பதற்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா, எனக்காக, ஆமென், ஹalleluya, ஓ, பாடுகளை அனுபவித்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களுக்காக, ஆமென், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, ஓ, ஹalleluya, எங்களுக்காக பலியாக்கப்பட்டீரே அப்பா. உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளை உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க. ஓ, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹalleluya. ஓ, ஹalleluya. உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் அந்த ஆராதனை வேளையில பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில, ஆண்டவரே, உம்முடைய அன்புள்ள கரம், ஆண்டவரே, அவங்களை தொடுகிறதற்காக நன்றி. ஒவ்வொரு வீட்லையும், ஆண்டவரே, இருக்கிற கஷ்டங்கள், குறைவுகள், ஆமென், ஹalleluya, பிரச்சனைகள், ஆமென், கண்ணீர், கவலைகள், பாரங்கள், வியாதிகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே, எதுவுமே குறைவா இருப்பதில்லை. உம்முடைய பிரசன்னம் நிறைவு, உம்முடைய பிரசன்னத்துல நிறைவு மட்டுமே உண்டு. இந்த ஆராதனையின் பிரசனம் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. பிரசனம், ஆண்டவரே, தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஆராதனைகளை, ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரியும் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சங்கீத பகுதி எல்லாரும் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 20வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 20 நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தனக பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பில் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சங்கீதத்தில் நான் வாசித்த இந்த பகுதியில், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து மை ஆதரிப்பாராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருக்கிறார். சியோனிலிருந்து நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருக்கிறார். சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நமக்கு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டோமானால், ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எனக்கு
ஒத்தாசை அனுப்புகிறார், சியோனிலிருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் செலுத்தும் காணிக்கைகளில் எல்லாம் அவர் நினைத்து எனது சர்வாங்க தனபலியை பிரியமாய் ஏற்று கொள்ளுகிறார். நான் செலுத்துகிற காணிக்கையை எல்லாத்தையும் அவர் நினைத்து சர்வாங்க தனபலியா அதை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறபடினால என்னிடத்தில் அவர் பிரியமாய் இருக்கிறார். நான் செலுத்துகிற என்னுடைய காணிக்கையை அவர் பரிசுத்தமாய் தனக பலியாய் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் அறிக்கையிடும் பொழுது, அதை நாம் நினைக்கிற வேளையில் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம் அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமாய் அப்படின்னு சொன்னால் அன்பாய் ஏற்றுக்கொள்ளுகிறார், விசனமாய் அல்ல. என்னை நான் காணிக்கையாய், என்னை தனக பலியாய் நான் ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்னை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை அன்பாய் ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை அற்பமாய் அல்ல என்னை பிரியமாய் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிங்கிற இந்த வார்த்தையை நாம் உள்ளத்தில் வைக்கும் பொழுது, அதை நம்முடைய உள்ளத்தில் வைக்கும் பொழுது, தேவன் என் மேலே பிரியமாய் இருக்கிறார். நான் கொடுக்கிற என் இருதயத்தை, நான் தேவனிடத்தில் செலுத்துகிற என்னுடைய தனக பலியை அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். கசப்பாய் அல்ல, விசனமாய் அல்ல, அவர் என்னை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், தேவன் நம்மளை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறார். எனக்கு உதவி செய்கிற தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன், அவர் பரத்திலிருந்து எனக்கு உதவுகிறவர், சியோனிலிருந்து என்னை ஆதரிக்கிறவர். அவர் ஒரு பொழுதும் என்னை தனியாக விடுகிறது இல்லை, என்னை கைவிடுவதில்லை. நான் வெலனற்றிருக்கிற நேரத்தில், நான் ஹெல்ப்புக்காய் நிற்கிற வேளையில் ஆண்டவர் எனக்கு உதவுகிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது, இந்த சங்கீதத்தில் நீங்கள் எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உமது ரட்சிப்பின் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடி ஏற்றுவோம். ஆண்டுடைய ரட்சிப்பினாலே நாம் மகிழ்ந்து நம்முடைய தேவனுடைய நாமத்தை நாம் கொடியேற்றுவோம். நமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணின வரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவன் யாரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அவர்களை மீட்டிருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார். அப்படிங்கிறத இந்த வசனத்தில் நாம் பாடுகிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் அபிஷேகம் பண்ணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தாவீது எழுதும் பொழுது எப்படி எழுதுறாரு அப்படின்னா, அபிஷேகம் பண்ணின மனிதனை, தேவ பிள்ளையை தேவன் ரட்சிக்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே தேவனாலே அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு குறிப்பு இருக்கிறது. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன், நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே உன்மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது அப்படிங்கிறத தாவீது அறிந்திருக்கிறார். தாவீது தேவனோடு கூட பிரயாணம் பண்ணுவதற்கு, தேவனோடு கூட வாழ்வதற்கு, அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் மேலே என்னது இருக்குது? ஒரு அபிஷேகம் இருக்குது, தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம்தான் தேவனோடு கூட அவனை வழி நடத்துது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. நாளில் ரட்சிக்கப்பட்ட யாவர் மேலும் என்னது இருக்குன்னா அபிஷேகம் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் பிரதர் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அபிஷேகம் பண்ண படலை. ஆனால் இந்த சங்கீதத்தின் வாயிலாக, இந்த வார்த்தையின் வாயிலாக நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ரட்சிக்கப்படுகிறான், மீட்கப்படுகிறான். நீ தேவ பிள்ளை என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, தேவனுடைய சந்ததி என்று சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, தேவனுடைய ராஜரீக அபிஷேகம் உனக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறபடினால நீ தேவனாலே மீட்கப்பட்ட ஜனமாய், தேவனாலே விடுதலையாக்கப்பட்ட ஜனமாய், தேவனாலே ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் நாம் இருக்கிறோம்ங்கிறத இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து
தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து, அவருடைய ரட்சிப்பில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவன் ரட்சிக்கப்படுகிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதன் மேலே ஒரு ரட்சிப்பின் வல்லமை இருக்கிறது. ரட்சிக்கப்படுறீங்களா? ஆமாம். அப்போ வல்லமை வரங்கள் செயல்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. வல்லமை வரங்கள் என்னிடத்துல தேவன் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம், அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒருவனுக்குள்ள ரட்சிப்பின் வல்லமை கிரியை செய்கிறது. அப்போ அந்த வல்லமை கிரியை செய்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேக ரட்சிப்புகளை நடத்துது. ரட்சிப்பு வல்லமை வரங்களுக்குள்ளே நடக்குது. அந்த ரட்சிப்பின் வல்லமையான அந்த கிரியை, வல்லமையான கரம் அதன் மேலே இருக்குது. ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொன்னால், பாவியினுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். அதை காட்டிலும் பவரான ஜெபம் என்னது அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, இல்லை ரட்சிப்பின் வல்லமையை தரித்து கொண்ட ஒருவனுடைய ஜெபம் வானத்தில் அது கேட்கப்படுகிறதா இருக்கிறது. தேவனிடத்தில் அது கேட்கப்படுகிறதா இருக்கிறது. அதனுடைய வேல்யூஷன் இருக்குது. அதில் இருக்கிற வல்லமை, அந்த ஜெபத்துக்கு எந்த ஒரு தடையும் வருவதில்லை. இந்த நாளில் என் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு சொல்லி அநேகர் இன்னும் ஆண்டவருக்கு காது இருக்குதா, அவர் நான் இவ்வளோ நாளாக ஒரு வருஷமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுறதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த வசனத்தின்படி தேவனுடைய அபிஷேகம் என் மேலே இருக்கிறபடினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால, ரட்சிப்பின் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறபடினால, அந்த வல்லமையில் நான் செபிக்கும் பொழுது என் ஜெபத்தை வானத்தில் இருக்கிற பரிசுத்த தேவன் அதை கேட்கிறாருங்கிற உணர்வு, அந்த வெளிப்பாடு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்ளலாம். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம், உலகத்தை ஜெயிக்கலாம். அந்த கொடியை ஏற்றுவோம். நாம் எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேகர் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகளை, அந்தஸ்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இம்மைக்குரிய காரியங்களே இல்லை, நம்ம சுய மாம்சத்தில் இருக்கிற பலத்தை குறித்து, இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. எப்போ மேன்மை பாராட்டினாலும் நம்மை குறித்து, இல்லை நம்முடைய குடும்பத்தை குறித்து, இல்லை நம்முடைய ஊழியத்தை குறித்து, இல்லை நம்முடைய சகோதர சகோதரிகளை குறித்து, நம்முடைய உறவுகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டணும் அப்படின்னு நினச்சா கூட அதில் யாருடைய மேன்மை இருக்குன்னா கர்த்தருடைய மேன்மை இருக்கும். கர்த்தருடைய மேன்மையினால என்னுடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊழியம் வளர்வதற்கு கர்த்தருடைய மேன்மை தங்கியிருக்கிறது அப்படின்னு சொல்லி எதை மேன்மை பாராட்டினாலும், ஊழியத்தை மேன்மை பாராட்டினாலும், குடும்பத்தை மேன்மை பாராட்டினாலும், நாம் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தை குறித்தும் மேன்மை பாராட்டும் பொழுது அது தேவனுடைய நாமத்தினால தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிறதாய் இருக்கணும். அதில் நம்முடைய சுயம், இல்லை என்னுடையது, எனக்கு இது தந்ததுன்னு சொல்லி நம்மளை குறித்து மேன்மை பாராட்டாமல், நம்முடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல், கர்த்தருடைய நாமத்தை குறித்து யார் ஒருவர் மேன்மை பாராட்டுவாங்களோ அவங்க மேலே தான் அபிஷேகம் தங்கும். அவங்க மேலே தான் அபிஷேகம் தங்கும். நம்ம இந்த உலகத்தில் நான் அதை செய்துட்டேன் இதை செய்துட்டேன்னு சொல்லி நம்முடைய பலத்தை நம்பி பேசி கொண்டிருப்போமானால் அபிஷேகம் நம்ம மேலே தங்குவதில்லை. தேவன் நம்ம இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே நம்ம மேலே அபிஷேகம் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் நமக்குள்ள நாளுக்கு நாள் அது அப்படி வளர்ந்து வெளிப்படணும். அப்படின்னா நாம் கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுள்ள இருப்போம்னு சொன்னால் அபிஷேகமும் வல்லமையும் ரட்சிப்பும் மீட்போம் நமக்குள்ள வியாபரித்து கொண்டே இருக்கும். அது நம்மளை விடுவித்து கொண்டே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இந்த உலக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டணும்னு சொன்னால் நம்முடைய அபிஷேகம் மட்டுப்படுத்தப்படும், அது அப்படியே குறைக்கப்படும். உன்னுடைய வல்லமை வெளிப்படாதபடிக்கு அது அப்படியே குறைந்து போகிறதா இருக்கும்.
அதனால என்றைக்குமே தேவனுடைய நாமத்தை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான் ரட்சிக்கப்பட கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாய், இந்த சங்கீதம் சொல்லுகிற வண்ணமாய் தேவன் நம்ம மேலே அபிஷேகம் வைத்திருக்கிறபடினால அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடினால, கர்த்தர் என் மேலே அபிஷேகத்தை வைத்திருக்கிறபடினால, சபைக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் விழுந்து போகும். நாங்களோ தேவனுடைய நாமத்தினால உயர்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பார். நாங்கள் கூப்பிடுகிற நாட்கள் எல்லாம் ராஜாவாய் வீற்றிருக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த நேரத்தில் இந்த சங்கீதத்தின் வாயிலாய் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தை திறக்கிறவராயிருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த சங்கீதம் உங்களுக்கு பிரயோஜனமாய் அமைந்திருக்கும் என்று சொல்லினார். தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாம் செபிக்கலாம். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் அப்போ அந்த சங்கீதத்தின் வாயிலாய் ஆண்டவரே, நீர் சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஆண்டவரே சியோனிலிருந்து உம்மை ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறீர். நீர் சியோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறீர், ஆதரிக்கிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த இடத்துல அப்போ அந்த கூடுகையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இப்படி கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒத்தாசைக்கு யாருமே இல்லை. இந்த உலகம் எனக்கு எதிராயிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் எனக்கு எதிராயிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு ஜெயம் இல்லை, ஒரு ஜெயக்கொடி ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஸ்தலத்தில் வந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிப்பேன், ஒத்தாசை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை இறங்கி வரும், ஒத்தாசை இறங்கி வரும். தேவனுடைய மேன்மை உங்கள் மேலே இறங்கி வரும். தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த நேரத்தில் இறங்கி வரும். நீங்கள் எதிர்பாருங்க. தேவன் இதை வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையினால இது சொல்லப்படுகிறபடினால வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே வீணாய் விழுவதில்லை. அது செய்ய நினைக்கிற காரியத்தை அது கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் செய்யும், என் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் செய்யும், என் ஊழியத்தின் வாழ்க்கையில் செய்யும் சொல்லி எல்லாத்திலும் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. தேவனுடைய சத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. இந்த தேவனுடைய சத்தமாய் இருக்கிற அந்த வார்த்தை, சியோனிலிருந்து ஒத்தாசை அனுப்புகிற அந்த வார்த்தை, அது வல்லமையாய் இந்த நாளில் உங்களுக்குள்ள கிரியை செய்கிறபடினால ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறபடினால நன்றி. உங்களுடைய வார்த்தையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறபடினால நன்றி. அப்போ நம்முடைய அபிஷேகத்தை, நம்முடைய ரட்சிப்பை ஆண்டவரே, நம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பலுக பண்ணி பெருக பண்ணி வாழ்ந்து சுகித்திருக்கும்படிக்கு ஒரு செழிப்பான வாழ்வை இவர்கள் காண போகிறாங்க. ஆண்டவரே, இந்த கூடுகை, ஆண்டவரே இந்த ஆராதனை, ஆண்டவரே இந்த நாள் நடத்தப்படுகிற இந்த அப்பா கூடுகையில் ஆண்டவரே இவர்கள் நீடித்த நாட்களாய் சுகித்திருக்கவும் செழித்திருக்கவும் தேவனுடைய மகிமை இவர்களை மூடும்படியான வார்த்தைகளை நீர் பரத்திலிருந்து கொடுக்கிறீர். உம்முடைய பிரசன்னவர்களை ஆட்கொள்கிறபடினால உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. தொடுங்க, பண்படுதுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என்னாலும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார், சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், இயேசு சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார், மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ உயிர்த்தெழுதல் பண்டிகையை நீங்கள் கொண்டாடி இருக்கலாம். ஆனால் இந்த 2024வது வருடம் நீங்கள் அனுசரிக்கிற இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, மிகப்பெரிய அற்புதங்களை கொண்டு வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காரியங்களை கர்த்தர் நொடி பொழுதில் நிறைவேற்றுகிற நாட்களாய் இந்த காலங்கள் இருக்க போகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்கல்ல, அந்த எதிர்பார்ப்புகள் உங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் துதிங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ரீதர ஹந்தர தூரபால பரியா தேனி அந்தர தூரபா ஷியந்தர தீரகதனபா ரபி அந்தர தூரபா சங்கர தூரபா லித்தர தினியந்தர தூரபா லீதிரியந்தர தூரபலபர
ரேதரஹந்தர துரபா ஷியந்தர துரபா. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஓ இட் இஸ் ஹேப்பனிங். இது இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. உங்களுடைய குடும்பங்களில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. எஸ், நீங்கள் செய்கிற தொழில்களில், பார்க்குற வேலைகளில், உங்கள் படிப்பின் காரியங்களில், உங்களுடைய ஊழியங்களில் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஷதரதிரியந்தரதுர பலபரியந்தரதுர. ஓ ஜீசஸ். ரிபலபரியந்தரதுர கதனபா ஷேபிரியந்தரதுர பலபரியந்தரதுரபா. இது கர்த்தர் உங்களுக்காக உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஓ களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம்முடைய பிரசன்னங்களை மூடட்டும் தகப்பனே. உம்முடைய பிரசன்னங்களை மூடட்டும் ராஜா. உம்முடைய பிரசன்னங்களை மூடட்டும். அது எங்களை நிறைக்கட்டும். நிறைவான ஆவியானவரே, அப்பா எங்களை நிறைப்பீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓ, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்கள் மீது ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு வறண்ட நிலமாய் தேவ பிரசன்னத்துல வந்து அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. தேவனே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் நல்லவர், போதுமானவர். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா நிசியே. சர்வ வல்லமையுள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மகிமையுடையவரே, மாட்சிமையுடையவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போலொரு தேவனில்லை. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, தாகத்தோடு உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு மனிதனுடைய வார்த்தைகளை கேட்கவோ, ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கவோ நாங்கள் வந்து அமரல ராஜா. மனிதனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. மனிதனுடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் கொண்டு வராது. ஆனால் கர்த்தருடைய சத்தமோ அது காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதா இருக்கிறது.
கர்த்தருடைய சத்தமோ பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தமோ கேதரும் மரங்களை முறிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறதா இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய சத்தம் துணிக்கப்பட்டதோ அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வ மகிமையை நாங்கள் பார்க்க முடிகிறது ராஜா. அந்த சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. அந்த சத்தத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் வந்திருக்கிறோம் அப்பா. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிய, அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க, அந்த சத்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையை திருப்ப ஆவலாய் வந்திருக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. நீங்க பேசுங்க ராஜா, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் கேட்கிறோம். எங்களை மூடி மறைத்து நீங்க வெளிப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டுமாய் உயிர்த்தெழுதல் பண்டிகையின் வாழ்த்துக்களை உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் விசேஷமானவர்கள். இந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக இருக்கும். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நாளாக இருக்கும். நீங்கள் நினைப்பதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய ஒரு ஆரம்ப புள்ளிய கர்த்தர் இந்த நாளில் வைக்க போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த தலையெழுத்து மாறும். ஆமேன். உங்களுடைய எல்லா நெருக்கமும் மாறுகிற ஒரு நாள். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்க மேல மட்டும் இல்லை, உங்க குடும்பத்தின் மேல மட்டும் இல்லை, நீங்க செய்கிற வேலைகள்ல மட்டும் இல்லை, நீங்க பார்க்கிற தொழில்கள்ல மட்டும் இல்லை, நீங்க போகிற இடங்களிலெல்லாம் அது பரவி அது உங்களுக்கு நன்மையையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் தேவ கிருபையும் மனுஷரிடத்தில் தயவையும் கொண்டு வருகிறதா இருக்கும். ஆமேன். பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை 3 அற்புதமான காரியங்களை நமக்கு அந்த சிலுவையில இயேசு சம்பாதித்தன் மூலமாய் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது. பாருங்க, 3 அற்புதமான காரியங்கள். அநேக காரியங்கள் இருக்குது. 3 அற்புதமான காரியங்களை நாம பார்க்க போகிறோம். முதலாவது, சிலுவை எதை சம்பாதித்தது என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஏசாயா 53:5 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையில முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்கு எதை சம்பாதித்து கொடுத்தார் என்றால், ஒரு பரிபூர்ண சுகத்தை, ஒரு பரிபூர்ண விடுதலைய சரீரத்தின் மேல. நம்முடைய சரீரத்தின் மேல நீங்க பலர் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு நோய் இல்லாத மனுஷனே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நீங்க சும்மா ஹாஸ்பிட்டல்ல ஒரு செக்கப்புக்கு போயிட்டு வந்தா கூட ஏதோ ஒரு வியாதி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. நான் சொல்லுகிறேன், உங்கள் மீது கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை இந்த உயிர்த்தெழுதல் நாளில் கட்டவிழ்க்கிறார். எஸ், சுகம் உங்க மேல கடந்து வருகிறது, சுகம் உங்க மேல கடந்து வருகிறது. உயிரை குறித்ததான பயங்கள், ஏதோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஃபிளக்சுவேஷனான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கும் நாளைக்கும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களே, எனக்கு நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு நான் பார்ப்பேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா, நான் சொல்றேன், அந்த பயங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில முற்றிலுமாய் மாற்றி போட போகிறார். ஆமேன் சொல்லுங்களேன். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகள், நமக்காக கீறப்பட்ட அந்த சரீரத்தில் எழும்பின தழும்புகள், நமக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரத்தில் வந்த தழும்புகள், அந்த தழும்புகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிபூர்ண சுகத்தை கொண்டு வருகிறது. பாருங்க, கர்த்தர் இந்த சரீரத்தை கொடுக்கும் பொழுது அதுல வியாதியை கொடுக்கல. கர்த்தர் இந்த சரீரத்தை கொடுக்கும் போது அதுல வேதனையை கொடுக்கல. கர்த்தர் இந்த சரீரத்தை கொடுக்கும் பொழுது அதுல எந்த ஒரு குறைவும் இல்லை. ஒரு குறைவற்ற, வியாதியற்ற, நிறைவான ஒரு சரீரத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆமேன். நிறைய பேர் இன்னைக்கு வியாதியை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொண்டு அதனோடு வாழ பழகிறார்கள். வயசானா இப்படிதாங்க இருக்கும், ஒரு காலகட்டத்துக்கு மேல இப்படிதாங்க இருக்கும், ஒரு காலம் தாண்டியாச்சுன்னா என் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜமா இருக்கதான், சுகர் வியாதி இருக்கதாங்க செய்யும்,
பிபி இருக்கதாங்க செய்யும், ப்ரெஷர்ஸ் இருக்கதாங்க செய்யும் அப்படின்ட்டு வியாதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சரீரத்துல எந்த வியாதியும் இல்லை. அது நிறைவான சரீரமாய் இருந்தது, அது பூரணப்பட்ட சரீரமாய் இருந்தது. எனவே உங்களுடைய சரீரத்துக்குள்ள சத்துரு போடுகிற எந்த வியாதிக்கும் அனுமதி கிடையாது, எந்த வியாதிக்கும் இடம் கிடையாது, எந்த வியாதிக்கும் ஆமென் உங்களை மேற்கொள்வதற்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் சிலுவையில வியாதியை மேற்கொண்டு சுகத்தை உங்களுக்காக அவர் சம்பாதித்து விட்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள். வியாதியை பார்த்து சொல்லுங்க, வியாதியை என் கிட்ட வராத, வியாதியை என்கிட்ட வராத, வியாதியை என்கிட்ட வராத. கர்த்தர் உன்னை எனக்கு அனுமதிக்கல, நீ உன்னை என்ன அக்செப்ட் பண்றதுக்கு கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுக்கல, உனக்கு என் மேல இருக்க அதிகாரம் இல்லைன்னு சொல்லுங்க. வியாதி பலவீனம், வியாதி பலவீனம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தாச்சுன்னா, கொஞ்சம் தூரம் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா உடனே டயர்டு, தேவையில்லாத கால் வலி, தேவையில்லாத முதுகு வலி, தேவையில்லாத டென்ஷன்ஸ். ரெஸ்ட் எடுத்தாதான் எனக்கு இதெல்லாம் சரியாகும், அல்லாட்டா வெண்ணி போட்டு ஒத்தடம் கொடுத்தாதான் இதெல்லாம் சரியாகும். நான் சொல்றேன், அந்த பலவீனப்பட்ட சரீரத்துல இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் வல்லமை பாய்ந்து செல்லுகிறது. இப்போதே ஒரு சுகம் உங்களை வந்து சேருகிறது. நீங்கள் சுகமானீர்கள், நீங்கள் சுகமானீர்கள். சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த இரத்தத்தின் வல்லமை நீங்கள் அங்கீகரிப்பீர்களானால் உங்க சரீரத்துல வியாதிக்கு இடமே இல்லை. நான் சொல்றேன், எத்தனை டாக்டர்ஸ் வேணாலும் சொல்லலாம், உன் சரீரத்துல என்ன வேணாலும் இருக்குன்னு சொல்லலாம், எவிடன்ஸோடி காட்டலாம். ஆனா ஆண்டவர் உனக்காக, உன்னுடைய வியாதிகளுக்காக, உன்னுடைய வேதனைகளுக்காக சிலுவையில் எப்போதும் ரத்தத்தை சிந்திட்டாரு. அந்த சரீரத்துல வியாதி இருக்க அனுமதியே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த கோவிட் டைம் இருக்கும்போது பாருங்க, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஃபேமிலி, அப்போதான் அந்த ஃபேமிலி கூட நான் ரொம்ப நெருங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த குடும்பத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அந்த தம்பி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பிசிஆர் டெஸ்ட்ல கோவிட் வந்து பாசிட்டிவ்னு காட்டிட்டு அதனால போக முடியலை அப்படின்னாங்க. அப்பாக்காண்டி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது அப்பா போகணுன்ட்டு. நான் அந்த தம்பிட்ட உடனடியாக சொன்னேன், தம்பி அவங்க சரீரத்தில் வந்து பலவீனமே இல்லை, ஆண்டவர் அந்த சரீரத்தில் வந்து சுகத்தை தான் வச்சிருக்கிறாரு, ரிப்போர்ட் தப்பாக காட்டுது, நீங்கள் வந்து திரும்ப போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் போகிறோம் பாஷா, நீங்கள் ஒருக்கா ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நான் கண்டிப்பாக உங்கள் அப்பாக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் முதல்ல போய் செக் பண்ணிட்டு வாங்க, இன்னொரு இடத்துல செக் பண்ணுங்க, திரும்ப ஏற்கனவே செக் பண்ண இடத்துல செக் பண்ணுங்க, நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க, அதில் வியாதி இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டோம் பாருங்க. அவங்க விசுவாசத்தோடு போய் செக் பண்ணாங்க. இன்னொரு இடத்துல செக் பண்ணும்போது அது நெகட்டிவ்னு காட்டுச்சுது, ஏற்கனவே பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்த இடத்துல திரும்ப போய் செக் பண்றாங்க, அங்கேயே நெகட்டிவ்னு காட்டுச்சுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதிக்கு உங்க மேல உரிமை கொண்டாட அதிகாரமே கிடையாது. இன்னைக்கு சத்துரு உங்களுடைய ஓட்டத்தை தடுப்பதற்காக, உங்களுடைய வேகத்தை தடுப்பதற்காக வியாதி பலவீனங்கிற ரெண்டு காரியத்தை உங்க மேல போட்டுட்டே இருக்கிறான். அதை போட்டாச்சுனாலே நீங்க வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோ ஆயிருவீங்க. ஸ்லோ ஆகுறது மட்டும் இல்லாம ஆண்டவருக்காக ஓடுறத நிப்பாட்டுவீங்க. எனக்கு பலவீனமா இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனையா இருக்குது, எனக்கு அதுவா இருக்குது, நான் எப்படி போக முடியும், நானே பலவீனமா இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்ல முடியும், நானே சுகம் இல்லாம இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவர் உங்களை சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு பிரசங்கிக்க முடியும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் எழுப்பி ஒரு குற்ற மனசாட்சிகளை கொண்டு போயிடுவோம் பாருங்க. நான் சொல்றேன், உங்கள் மீது வியாதிக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் அதை எப்போதோ நுரைக்கி போட்டார். அவருடைய தழும்புகளில் வந்த இரத்தத்தின் வல்லமை உங்களுடைய வியாதிகளை முற்றிலுமாய் சுகமாக்கிற்று. நீங்களே நீ வியாதிக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பலவீனத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் பலவான்களாய் இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, நிறைய பேருக்கு இன்னைக்கு பாருங்க அவங்களுடைய வாழ்க்கைய நீடித்த ஆயுளா வாழ முடியாம ஒரு பெரிய பெரிய குறை இருக்குது பாருங்க. அநேகருடைய வாழ்க்கைகள் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்னால இல்ல ஏதோ ஒரு வியாதியினால, சின்ன பசங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிடுறாங்க. மரணங்கள் ஜாஸ்தியா இருக்குது. சில குடும்பத்துல வாழையடி வாழையாக ஒரு சரியான ஒரு பூரண வயது அடையாமல் மரிக்கிற சில சாப கட்டுகள்.
கர்த்தர் மனிதனை உருவாக்கும் போது பூரண ஆயுளோடி தீர்க்காயுசோடி தான் உருவாக்குனாரு. தீர்க்காயுசோடி தான் உருவாக்குனாரு. அவனுக்குள்ள அகால மரணத்தை வைக்கல. சாபத்தினால் அவனுக்கு மரணம் வர்றது மாதிரி அவர் ப்ரோக்ராம் பண்ணல. நல்ல பூரண ஆயுசுள்ளவர்களா தான் வாழ்ந்தாங்க. ஆனா பாருங்க, பிசாசு மனிதனை மடங்கடித்து அவனுடைய ஆயுசின் நாட்களை குறைத்து அவனுக்கு மேல பலவிதமான சாபங்களை கொண்டு வந்து, எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட்ஸ். நல்லா வாழ வேண்டிய பசங்க, நல்ல சுகமா இருக்க வேண்டிய பசங்க. எனக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பியை தெரியும், ரொம்ப நல்ல தம்பி. அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவான காரியமே இது பண்ண முடியாது. லோக்கல்ல இருக்கிறதுனால தெரியும் பாருங்க, எந்த ஒரு தப்பான விஷயம் அந்த தம்பியை பத்தி கேட்க முடியாது. ஆனா படிக்க போன இடத்துல, ரொம்ப கல்யாணம் கூட ஆகல, படிக்க போன இடத்துல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த தம்பியோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொல்லுகிறேன், மரணத்துக்கு உங்கள் மேல அதிகாரம் இல்லை. கர்த்தர் சிலுவையில மரணத்தை ஜெயித்தார். அந்த வெற்றியின் வல்லமை உங்கள் மேல கடந்து வருகிறது. அநேகர் சொல்லுவாங்க, ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான், சிலர் சொல்லியிருப்பாங்க வாழ்க்கை இதோடி முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லியிருப்பான். ஆனா நான் சொல்றேன், உன் வாழ்க்கை இனிமேலதான் ஆரம்பிக்க போகுது. உன் வீட்டுக்குள்ள எந்த மரணக்கட்டம் இருக்காது, உன் வீட்டுக்குள்ள எந்த சாபக்கட்டம் இருக்காது, உன் வீட்டுக்குள்ள எந்த எதிர்மறையான சக்திகளும் இருக்காது. எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே முறியடித்து விட்டார். நீ தீர்க்காயுசா இருப்ப. டாக்டர் உனக்கு குறிச்சு கொடுத்தாம்ல நாள், அந்த நாள் எல்லாம் மாறப்போகுது, அந்த நேரம் எல்லாம் மாறப்போகுது. கர்த்தர் உன் தலை எழுத்த மாற்றி, அவர் எழுதுகிறத மனுஷன் எழுதுகிறது இல்ல, அவர் தம்முடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை திருத்தி எழுதுகிறாரு. எவ்வளவு பெரிய கேன்சரா வேணாலும் இருக்கலாம், இல்ல எவ்வளவு பெரிய நோயா வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்த அந்த இரத்தத்தின் வல்லமை உன் மேல இப்போ கடந்து வருகிறது. உன் தலை எழுத்து கம்ப்ளீட்டா மாறுது, உன் வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறுது. யாரும் உன்னை குறிச்சு யாரும் உனக்கு அடையாளம் சொல்ல முடியாது. எவன் உனக்கு நெகட்டிவா சொன்னானோ அவனே சொல்லுவான், இனி எப்படி பாசிட்டிவா மாறுச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிமா. கர்த்தர் இந்த நாளில இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு தெய்வீக வல்லமையை உன் மேல இறங்க பண்ணி உன் எதிர்மறையான எல்லா காரியத்தையும் நேர்மறையா மாற்றுகிறார். நீ தீர்க்காயுசா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ சுகமா இருப்ப. உன் சரீரம் செழித்திருக்கும். டயர்டற்ற ஒரு சரீரமாய், பலனுள்ள ஒரு சரீரமா நிச்சயமா இருக்கணும் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் சிலுவையில் நமக்காக சம்பாதித்த காரியம் பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆரோக்கியம், தீர்க்க ஆயுசு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிம்பாங்க. நான் சொல்றேன், நிச்சயமா இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்போ அதை விசுவாசிச்சு எடுக்கிறோமோ, எப்போ அதை விசுவாசிச்சு சுதந்திரிக்கிறோமோ, அப்பமே அது நம்மளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும்போது அதற்கு எதிர்மறையா சிந்திக்கவும் கூடாது, அதற்கு எதிர்மறையா நாம பேசவும் கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்தாரு பாஸ்டர், நிறைய ஆசீர்வாதங்களை தீர்க்கதரிசிகள் மூலமா எங்களுக்கு பேசினாரு, ஆனா அது என் வாழ்க்கையில நடக்கவே இல்லை. ஏன் நடக்கல தெரியுமா? அதை கேட்ட உடனே வாய் சும்மா இல்லாம 4 பேர்கிட்ட சொல்லதுக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுது. அவங்க உடனே சொல்லுவாங்க, இது எப்படி நடக்கும்னு கேட்பாங்க. அந்த ஒரு கேள்வி அடுத்தது நம்ம மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும். ஆமா, இது எப்படி நடக்கும்னு. அது எப்படி நடக்கும்னு சந்தேகத்தோடு கேட்டா பாத்தியா, அதோடு அந்த காரியம் முடிஞ்சது உன்னோட வாழ்க்கையில. நான் சொல்றேன், இது எப்படி நடக்கும்னு கேட்காத, அப்படி கேட்கிறவங்கள்ட்ட சொல்லு, இது எப்படி வேணாலும் நடக்கும்னு சொல்லு. ஏன்னா சொன்னது ஜீவனுள்ள தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சிலுவையில வாழ்க்கைக்காக பூரண சுகத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. இனி அதை பத்தி கவலைப்படவே செய்யாத. ஆமென். ரெண்டாவது, அவர் சிலுவையில் சம்பாதித்தது நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு ஜெயத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டாரு. கொலோசையர் 2வது அதிகாரம்
14-15 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில தேவன் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்துகளையும் நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட சில காரியங்களையும் சத்துரு நம் மீது வைத்த சில அடையாளங்களையும் முறித்து அவைகளை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உன் வாழ்க்கை தோத்து போய் கொண்டே இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறல்ல, எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் எதிர்மறையான காரியம், எது எடுத்தாலும் ஆசீர்வாதம் இல்லாம தொட்ட காரியம் எல்லாம் நாசமா போகும்னு நினைச்சிட்டு இருக்கிறல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக ஜெயத்தை எப்போதோ சுதந்தரித்து வாங்கி வைத்து விட்டேன், இனி நீ அதை எடுத்து அனுபவின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. உன் ஜெயத்தை நீ எங்கேயுமே போய் தேட வேண்டியதில்லை. கர்த்தர் அதை ஏற்கனவே உனக்காக வாங்கி சம்பாதிச்சு வச்சுட்டாரு. நீ எப்போ ஜெயத்தை நம்புறியோ, கர்த்தர் எனக்காக எல்லாம் வாங்கி வச்சுட்டார் நம்புறியோ, அதுக்கப்புறம் நீ தொடர காரியங்கள் எல்லாம் பொன்னா மாறும். நீ ஒன்னும் இல்லாத காரியத்துல கை வச்சா கூட கர்த்தர் அதுல மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உன் மேல கட்டளையிடுவாரு. மனுஷன் பார்த்து சொல்லுவான், உனக்கு எதுவுமே நன்மையா நடக்காது, நீ தொட்ட எதுலையுமே ஜெயிக்க மாட்டான்னு சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும், நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும். உன்னைய பார்த்து எதுவுமே நடக்காதுன்னு சொன்னவன்ட்ட சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பூரண பலன் உண்டுன்னு சொல்லு. நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும், நீ செய்கிறது எல்லாம் வாய்க்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த இன் கிரைஸ்ட் லைஃப்குள்ள இருந்தா வேதம் சொல்லுகிறது, அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன் தோற்று போன வாழ்க்கை, தோற்று போன அனுபவம், தோற்று போன சிந்தை, அது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனி எல்லாம் புதுசா மாறுது. கர்த்தர் உன் கூட இருந்து பயங்கரமான ஆச்சரியமான, யாராலும் கிரகிக்க முடியாத, யாராலும் யோசிக்க முடியாத காரியங்களை உன்னை கொண்டு நிச்சயமா செய்வாரு. நீ கலங்காத. அநேக நேரம் நடக்கிறத நினைச்சு கலங்கிய உன் வாழ்க்கையில வெற்றியை நீ இழந்து போயிட்டே இருக்கிற, உன் வாழ்க்கையில நன்மை நீ இழந்து போயிட்டே இருக்கிற, உன் வாழ்க்கையில கர்த்தர் வைத்து இருக்கிற பாதையை விட்டு மாறி போயிட்டே இருக்கிற. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு தான், அது அப்படியே ஒதுக்கி விட்டுரு. கர்த்தர் உன்னை கொண்டு போகிற விதம் ஆச்சரியமா இருக்கும். அவர் சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் ஜெயத்தை சம்பாதிச்சு வச்சுட்டாரு. இனி அந்த ஜெயத்தை உன்கிட்ட இருந்து எவனாலும் பிரிக்க முடியாது, எவனாலும் உன்கிட்ட இருந்து அகற்ற முடியாது, எவனாலும் உன்கிட்ட இருந்து வேறு பிரிக்க முடியாது. அது உனக்குரியதா இருக்கும். நீ சும்மா போய் நின்னா போதும். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறத உன் கண்கள் காணும், உன் காதுகள் கேட்கும். நான் இதுக்கு முயற்சி செய்யவே இல்லையே, ஆனா எனக்கு இந்த காரியம் ஜெயமாய் முடிந்துச்சே அப்படின்னு சொல்லி நீ ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் வாழ்க்கையில அபரிவிதமான காரியங்களை செய்வார். யாத்திராகமத்துல மோசே ரவி மீதுல ஒரு யுத்தத்தை செய்வதற்காக தன்னுடைய படையை திரட்டிட்டு இருக்கும்போது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, நீ மலையுச்சில நில்லு, மலையுச்சில என்னோட கோலை பிடிச்சிட்டு நில்லு, நான் யோசுவாவை கொண்டு உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு. பாருங்க, மோசே பெரிய காரியத்தை ஒன்றும் செய்யல, அனுபவமற்ற அவனுக்கு. யோசுவாக்கு என்ன தெரியும்? மோசே கூட இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அனுபவமற்ற ஒரு யோசுவாவை அவன் யுத்தத்துக்காக அனுப்பி விட்டு அனுபவம் வாய்ந்த திறமை வாய்ந்த மோசே கோலை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆரோனை மூரையும் கூட்டிட்டு போய் மலை உச்சில் அந்த கோலை பிடிச்சிட்டு நின்னா. அவன் கோலை உயர்த்த தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாயிட்டே இருந்தது. பாருங்க, இப்படி ஒரு வெற்றிய, இப்படி ஒரு ஜெயத்தை நம்ம எந்த ஒரு வரலாற்று புத்தகத்திலையும் பார்க்க முடியாது. கோலை மட்டும் தூக்கினா எப்படிங்க ஜெயம் விழும்? கோல் மேல உயரும் பொழுது கர்த்தர் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் துதிங்கிற கோல் உயரட்டும், உன் ஜெபங்கிற கோல் உயரட்டும். தேவனோடு நெருங்குகிற அந்த அனுபவம், தேவனோடு ஒன்றிணைக்கிற அந்த அனுபவம், தேவனோடு இசைந்து இருக்கிற அனுபவம் இன்னும் அதிகமாய் பெருகட்டும். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய கண்களாச்சு சூப்பர் நேச்சுரல் சொல்லுவாங்கல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜெயத்தை உன் வாழ்க்கையில நிச்சயமாய் கட்டளையிடுவார்.
இப்போ சிலுவையில் முதலாவது தேவன் நமக்கு எதை சம்பாதித்து கொடுத்தார்? முதலாவது ஒரு பரிபூர்ண சுகமுள்ள வாழ்க்கையை சம்பாதித்து கொடுத்தார். இரண்டாவது சிலுவையில வெற்றியை சம்பாதித்து கொடுத்தார். மூன்றாவது சிலுவையில ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து கொடுத்தார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனம் எவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஹல்லேலூயா. நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, நான் செழிப்பாவே இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இல்லை, வருஷம் ஃபுல்லா வேலை செய்யறேன், மீதம் எடுக்கவே முடியல, வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுறேன், மீதம் எடுக்கவே முடியல, ஏதோ ஒரு காரியத்தை என் பிள்ளைகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன், மீதம் எடுக்கவே முடியல, நினைச்ச காரியத்தை செய்ய முடியல, வரவுக்கு மீறின செலவா இருக்குது, வரவுக்கு மீறின பொருளாதார இழப்புகளா இருக்குது. ஒரு செலவை எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா 7 விதமா செலவு வருது. ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னாடி அது போகிற வழிகள் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. என் மேல ஒரு நிறைவே இல்லை, என் மேல ஒரு ஐஸ்வர்யமே இல்லை, என் மேல ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறல்ல, கர்த்தர் சொல்றாரு, இந்த நாள் முதற்கொண்டு சிலுவையில நான் சம்பாதித்த அந்த ஐஸ்வர்யமும் கனமும் உன் மேல பின்பற்றி வந்துகிட்டே இருக்கும். அது நீயே வேண்டான்னு சொன்னாலும், நீயே எனக்கு இது போதும்னு சொன்னாலும் அது நிக்காது. அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும், அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும், அது தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நல்லா இருக்கிறத தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, செழிப்பா இருக்கிறத தப்புன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் செழிக்க வைக்கவே விரும்புகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறதே விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேல் செழிப்பா இருப்பதே கர்த்தருக்கு பிரியம், இஸ்ரவேல் நலமானதை பெற்றுக் கொள்கிறதே கர்த்தருக்கு பிரியம். அவர் தம்முடைய பிள்ளைகள் செழித்திருப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் புறம் தள்ளி அந்த செழிப்பின் அனுபவத்தை, அந்த செழிப்பின் ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா இவங்க போய் கானானை பார்க்கும்போது அங்கே இவர்கள் மேற்கொள்ள முடியாத அநேக ஜனங்கள் அங்கு குடியிருந்தார்கள். 12 பேர் அனுப்புறாங்க, 12 பேர்ல 2 பேர் சொல்றாங்க நம்ம அதை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா 10 பேர் சொல்றாங்க இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை, அங்க பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க, நல்ல திடகாத்திரமான மனிதர்கள் இருக்கிறாங்க, நாமளும் அடிமைகளா இருந்து வந்திருக்கிறோம், நம்மளால அவங்கள மேற்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனா 2 பேர் தான் சொல்லுகிறாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாங்க. பாருங்க, அவர்கள் போகிறார்கள், இவர்கள் அவ்வளவு வருஷமா அடிமைகளா இருந்து வராங்க, அவங்க அடிமைகளா இல்ல, ஆனால் இவர்கள் மூலமாக அவர்களை மேற்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த கானான் தேசத்துல இருக்கிற அவ்வளவு புறஜாதிகளையும் துரத்தி விட்டு கர்த்தர் அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் கொடுக்கிறார். ஆண்டவருக்கு இன்னைக்கு உன்னை செழிக்க வைக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா யார வேணாலும் முன்னாடி மண்டியிட வைக்க அவரால முடியும். நீ யாருக்கிட்டையும் போய் யுத்தம் பண்ண வேண்டாம், யாருக்கிட்டையும் போய் ஐயா நான் இப்படி ஆயிட்டேனேன்னு சொல்ல வேண்டாம். நீ அவரை துதிச்சுக்கிட்டு மட்டும் இரு, நீ அவரை ஆராதிச்சுட்டு மட்டும் இரு, நீ அவரை புகழ்ந்து பாடிட்டே மட்டும் இரு. கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவார், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ உன்னுடைய வேலையை செய்யி, கர்த்தர் அவருடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. உன் கடன் மாறும், உன் தரித்திரம் மாறும், கடனை வாங்கிட்டு யாருக்கோ பயந்துட்டு இருக்கிறல்ல அந்த அனுபவம் மாறும். நீ கடன் வாங்குறவனா இருக்க மாட்ட, கடன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில கட்டளையிட போறாரு. தரித்திரமான சூழ்நிலைகள், தரித்திரமான எண்ணங்கள், தரித்திரமான காரியங்கள், தரித்திரமான நட்புகள், இது எல்லாம் உன்கிட்ட இருந்து அகன்று போகும். ஐஸ்வர்யத்தின் சம்பூரணர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை சம்பூர்ணமாய் உன் மேல ஊற்றி உன்னை செழித்திருக்க செய்து ராஜாக்களை பார்க்கலும் ஆசாரியர்களை பார்க்கலும் உன்னை மேலோங்க செய்து பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் பரலோகத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீ சுதந்தரிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை நாளில
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சுகமா இருப்பீங்க. ஜெயம் உங்களுடையதா இருக்கும். ஐஸ்வர்யம் உங்களுடையதா இருக்கும். சுகமும் ஜெயமும் ஐஸ்வர்யமும் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு மைல் கல்லா இருக்கும்னு சொன்னேன்ல, இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல சுகம் தங்கி இருக்கும். உங்க வீட்டுல ஜெயம் தங்கி இருக்கும். உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் தங்கி இருக்கும். உங்க வீட்டுல கூடவே எப்போதும் சந்தோஷமாவும் இருக்கும். சந்தோஷத்தின் குடும்பமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறியும்படிக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒரு உதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம அப்படி ஜெபம் பண்ண எல்லாரும் கண்களை மூடி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, எங்களுக்காக நீர் சம்பாதித்த ரத்தம், எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கொடுத்த விடுதலை, அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கொடுத்த ஜெயம், அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கொடுத்த சுகம், அந்த ரத்தத்தினால் எங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம், இது எல்லாவற்றையும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் ராஜா. ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே, ஏற்றுக்கொள்கிறோம் ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எங்களுடைய எண்ண ஓட்டங்கள், எங்களை சுற்றி இருக்கிற தேவையில்லான நபர்களுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம், கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக எந்த எண்ணங்களும் எங்களுடைய சிந்தனையில எழாதபடிக்கு, எந்த வார்த்தைகளும் எங்களுடைய வாயில் எழாதபடிக்கு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் வேலி அடைக்கிறோம் அப்பா, வேலி அடைக்கிறோம் ராஜா. சுகமுள்ளவர்களாய் இருப்பார்களாக, சுகமுள்ளவர்களாய் இருப்பார்களாக, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருப்பார்களாக. இவர்கள் பின் தொடர்ந்து வருவதாக. இவர்களோடு மட்டும் நின்று விடாமல் இவர்கள் சந்ததி சந்ததியாய் பின் தொடர்ந்து வரட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறேன் ராஜா. இவர்கள் கைவிட்டு செய்கிற காரியங்களில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும். இவருடைய படிப்பு காரியங்களில் ஒரு ஜெயம் உண்டாகட்டும், ஒரு வெற்றி உண்டாகட்டும். வெற்றியின் பிள்ளைகளாக இருப்பார்களாக. இவருடைய சரீரத்தில் எந்த ஒரு பலவீனமும் இவர்களை தொட்டு விடாதபடி இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறோம் அப்பா. இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வேலி அடைக்கிறோம் ராஜா. இந்த ரத்தத்தின் வல்லமை உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் பாய்ந்து செல்வதாக. சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலேயும், ஒவ்வொரு எலும்புகளிலேயும், ஒவ்வொரு நரம்புகளிலேயும், ஒவ்வொரு திசுகளிலேயும் பாய்ந்து செல்லட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நன்மைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் சரீரத்தில் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. இவங்களுக்கு டாக்டர்ஸ் கொடுத்த எல்லா ரிப்போர்ட்டையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இப்போதே கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸும் கேன்சல் ஆகட்டும். எல்லா நெகட்டிவ் ஸ்கேன் ரிப்போர்ட்டும் கேன்சல் ஆகட்டும். எல்லா நெகட்டிவ் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டும் கேன்சல் ஆகட்டும் ராஜா. சரீரத்தில் ஒரு ரீஅலைன்மெண்ட் உண்டாகட்டும் அப்பா. சரீரத்தில் ஒரு ரீஅலைன்மெண்ட் உண்டாகட்டும் ராஜா. ஆதாமை எப்படி பரிபூரணமாய் உருவாக்கினீரோ, பலவீனம் நற்றவனாக சுகமாய் ஆரோக்கியமாய் தீர்க்காய் சொல்லவனாய் உருவாக்குனீரோ, அதே உருவாக்குதல் இவங்களுக்குள்ள வரட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. சரீரத்தில் ஒரு ரீஅலைன்மெண்ட் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரீஅலைன்மெண்ட் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. மருத்துவத்துக்கு என்று செலவழிக்கிற எல்லா பொருளாதாரங்களும் இன்றோடு ஸ்டாப் ஆகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. சரீரத்துக்குள்ள எடுக்கிற மருந்துகள் எல்லாம் இன்றோடு ஸ்டாப் ஆகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கிற தேவனுடைய அற்புத கரம் உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தொட்டு சுகம் படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ராஜா. ஜெயமற்ற வாழ்க்கையாய் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. இனி இவர்கள் ஜெயத்தின் பிள்ளைகள் என்று இவர்களை அடையாளப்படுத்துவீராக, 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 அடையாளப்படுத்துவீராக. இவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதை மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்கதாக இவர்களை அடையாளப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இவங்க தொட்ட காரியத்துல, இவங்க கையிட்டு செய்கிற ஒரு காரியத்துல கூட இவங்க ஃபெயிலியரை பார்த்தது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. திருப்பு முனை உண்டாகட்டும், திருப்பு முனை உண்டாகட்டும், திருப்பு முனை உண்டாகட்டும் தகப்பனே, திருப்பு முனை உண்டாகட்டும் ராஜா. இப்போதே அது உண்டாகட்டும், இப்போதே அது உண்டாகட்டும். இவங்க எந்தெந்த இடத்துல தோல்விகளை பார்த்தாங்களோ அந்த இடத்துல ஒரு ஜெயம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறப்பா.
ஜெயம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. ஜெயம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. இவங்க நிக்கட்டும்பா. கர்த்தர் தூதர்களை கொண்டு இவர்களுக்காக வேலை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். வேலை செய்வார்களாக. தூதர்கள் இவர்களுக்காக வேலை செய்வார்களாக. தூதர்கள் இவர்களுக்காக யுத்தம் பண்ணுவார்களாக. தூதர்கள் இவர்களுக்காக பேசுவார்களாக. ராஜா, ஞானமற்று பேசி தோற்ற இடங்களில தேவ ஞானம் இவர்களை நிரப்பி இவர்கள் வாயிலில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நிமித்தமாக இவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று எழுதியிருக்கிறபடி இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள் குற்றப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, கடன் பிரச்சனையில, கடன் பாரத்துல, ஏதோ ஒரு விஷயத்துல பொருளாதாரத்தின் நிமித்தமாக சோர்ந்து போய் ஏங்கி போய் நிற்கிற பிள்ளைகள் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜா, எல்லா கடன்களையும், எல்லா கடன் வாங்குகிற அந்த எண்ணங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் உடைத்து எறிகிறோம். அப்பா, உடைத்து எறிகிறோம். கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினால. இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இன்றே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தருக்காக எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறாங்கல்லப்பா. அதை நினைத்தருளுவீராக. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பொக்கிஷ சாலையை திறந்து கொடுப்பீராக. பொக்கிஷ சாலையாய் திறந்து கொடுப்பீராக. சூப்பர் நேச்சுரல் பினான்சஸ் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ஸ் இயேசுவின் நாமத்தினால உண்டாகட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ராஜா, இந்த உயிர்ப்பின் பண்டிகைக்கு ஒரு வெகுமதியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல பொருளாதாரத்துல எல்லாரும் நன்மைகளால் நிரம்புவார்களாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல நித்தியமாய் தங்கும். ஜெயம் உங்களுடையதா இருக்கும். சுகம் உங்களுடையதா இருக்கும். ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் உங்களுடையதா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, மகிமையுள்ள ஆண்டவரே, மகத்துவமான அற்புதமான இந்த நேரத்தில் தேவ பாதத்தில், தேவ சமூகத்தில் இவ்வளவு நேரம் ஆராதித்து தேவனுடைய வார்த்தை கேட்க கத்த தந்திருக்கிற பாக்கியங்களுக்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்காய் மரித்தீர். நீர் மரித்ததினால நாங்கள் சுகமடைந்திருக்கிறோம். நீர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த நிமிடத்தில் இருந்து எங்க வாழ்க்கையில் சுகம், பலன், அற்புதம், ஆரோக்கியம், நன்மைகள், தயவுகள், ஆரோக்கியங்கள், மேன்மைகள் எங்க வாழ்க்கையில் உண்டானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இதை கேட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரையும் தேவக்கரம் ஆசீர்வதிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். உயிரோடு எழுந்த தேவ சமாதானம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படியே பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மை கூட இருக்கட்டும். தாழ்ச்சுகிறோம். ஜெயம் உண்டாகட்டும். தேவ நாமம் எங்கள் மத்தியில் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மனிதரோடும் கூட அவருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்முடைய சகோதரர் அவர்களை கர்த்தர் ஜாதி, மதம், இனம், மொழி, சபை பாகுபாடு ஆகியவற்றை கடந்து கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் சகோதரர் மூலம் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தம்முடைய ராஜ்யத்தின் மகிமையை பறைசாற்றி வருகிறார். சகோதரர் அவர்களுக்காகவும் அவர்கள் குடும்பம் மற்றும் ஊழியங்களுக்காகவும் ஊழியத்தை இணைந்து செய்கிற மற்றும் ஊழியத்தை தாங்குகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.
சகோதரர் சபை பாகுபாடில்லாமல் திரியேக தேவனை ஆராதிக்கும் அனைத்து இடங்களிலும் கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். சகோதரரை உங்கள் ஊழியங்களில் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9488888032. நம்முடைய ஊழியத்தின் தகவல்கள், ஜெப குறிப்புகள் மற்றும் தினசரி வேத வசனங்களை வாட்ஸ்அப் மூலம் பெற விரும்பினால் உங்கள் பெயரை எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 9080035216. நம்முடைய ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்க்கண்ட வங்கி எண்ணை பயன்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கூகுள் பே, போன்பே மூலம் காணிக்கை அனுப்ப 9080035216. எமது முகவரி ராஃபா ஊழியங்கள், தபால் பெட்டி எண் 11, நாகர்கோவில். செல் 9488888032. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.